நீதிமொழிகள்ல 22:6 பிள்ளையானவனே முதிர் வயதான என்ன செய்ய மாட்டான். இங்க பாருங்க, நீ சின்ன வயசுல ஒரு 10 வயசுல 15 வயசுல நடத்த வேண்டிய வழியில் அவனை என்ன செய்ய நடத்து. ஜெபிடா, துதிடா, சர்ச்சுக்கு போடா, சர்ச்சை போய் கூட்டுறா, அந்த ஸ்பீக்கரை தொடச்சி விடா, அந்த ஃபேனை தோடா, சர்ச்சு வேலையை பாடுறா, அப்பதானே உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பேங்காரன் அம்மாக்காரி போய் வீட்டில் போய் பிள்ளைகளுக்கு வந்து மண்டல கொட்டு போட்டு சர்ச்சில் உட்கார போய் சர்ச்சில் போய் ஜெபம் பண்றா, வேலையை பாரு, ஆண்டவருக்கு வேலையை பாரு, ஏசப்பாக்கு ஊழியம் பண்றா அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே என்ன செய்வான், கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவான். கடைசி வரைக்கும் தேவனுடைய வேலையை பார்ப்பான், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வான். ஆனா இப்பவே விட்டுப்புட்டு என் பிள்ளை நல்லா படிக்கிறான், நல்லா செய்யறான் அப்படிங்கிற பெரிய காரியம் கிடையாது. நல்லா படிக்கிறான், நல்லா செய்யறான், ஆனா ஒழுக்கமான பிள்ளையா இருக்காங்கிறத பார்க்கணும். அப்ப ஒழுக்கமான பிள்ளைய வாடுறதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, வாலிபன் தன் வழியை எதனால் பரிசுத்தம் பண்ணி கொள்வானா, கர்த்தருடைய வசனத்துல பரிசுத்தம் பண்ணி கொள்வான். சங்கீதம் 119 சொல்லப்பட்டிருக்கு. எதுல பரிசுத்தம் பண்ணி கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தையில மாத்திரம் தான் பரிசுத்தம் பண்ணி கொள்ள முடியும். மற்ற உலகபரமான எந்த காரியத்திலையும், உலகபரமான எந்த வழியிலையும் நீ வந்து பரிசுத்தம் பண்ணி கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தையில மாத்திரம் தான் பரிசுத்தம். அப்ப வாலிபன் எதுல பரிசுத்தமாக்கிற? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வாலிபன் உள்ளத்துல இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வாலிபி உள்ளத்துல இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியுமே தவிர உலகபரமான காரியங்கள் உள்ள இருக்கும்போது பரிசுத்தமா வாழ முடியாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை இருதய பலகைகளை எழுதி வைக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இருதய பலகையில் இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தை. உன் பிள்ளை 4 வார்த்தை பேசும்போது ஒரு வார்த்தை வசனம் பேசுச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருக்கு. அப்போ உன் பிள்ளையை டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இதுவரைக்கும் 25 வார்த்தை பேசிட்டு ஒரு வார்த்தையோட கர்த்தருடைய வசனம் இல்லையே. கர்த்தருடைய வசனத்தை இருத்துல பதித்து வை, கர்த்தருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணி இருத்துல வை, அதை வாயில பேசு, அதை அறிக்கையிடு, அதை சொல்லு, அதுதான் வாழ்க்கை ஸ்திரப்படுத்தும். நான் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுபிள்ள வளருவோமா, நீ ஒன்றும் கவலைப்படாதமா அப்படின்னு பிள்ளை பேசுனா உன் பிள்ளை கண்டிப்பா என்ன செய்யும், வளர. எந்த பிள்ளையாவது பேசியிருக்கா உங்க தாய் தப்பன்ட்ட, ஏமா உனக்கு நான் கல்யாணம் முடிக்கணும், என்ன செய்ய போனேன் எனக்கு ஒண்ணுமே புரியலமா அப்படின்னு அம்மா சொல்லுச்சுன்னா, ஏமா நீ இதை பத்தி கவலைப்படாதமா, நான் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுபிள்ள வளர போறமா, நீ பார்க்க வரமா, என் வீட்டை வந்து கஞ்சி குடிக்க போறமா, நீ சந்தோஷமா, கர்த்தர் நீ பெரிய ஜாதியாக்கி நீ ஆஸ்வதிக்க போறாருமா அப்படின்னு எந்த பிள்ளையாவது பேசியிருக்கா? அப்படி பேசணும் பிள்ளை. அப்படி பிள்ளை பேசிட்டானா அந்த பிள்ளை அவன் பேசினபடியா வளருவான். அதுக்கு நீ காரணமா இருக்கிற. ஆமென் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பிள்ளைகளை பேச வைக்கணும் இன்னைக்கு பெற்றோர்கள். ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி பேச மாட்டேங்குதுங்க. மனமோன போக்கில் போய் கொண்டு இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைக்கு பயப்பட வேண்டிய நிலைமை ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால தான் சொல்றேன் நான், இந்த வார்த்தையை கருத்தாய் நீங்க என்ன செய்யணும் போதிக்கணும். பெற்றோர்கள் செய்ய வேண்டிய காரணம் ஏராள இருக்குங்க. நீங்க பிள்ளைகள் கெட்டு போறது காரணமே பெற்றோர்கள் தான். பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கறது கிடையாது. இன்னொரு வசனம் எபேசியர்ல இருக்கு, பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருங்கள் இருக்கு ஒரு வசனம் எபேசியர்ல. பிள்ளைகளை வந்து கோபப்படுற மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க, நடக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த அதாவது பிள்ளைகளுக்கு கோபத்தின் ஆவியை எப்பத்தையும் வர வைக்கிறேன் நம்ம, கோபத்தின் ஆவியை, எரிச்சல் ஆவிய. ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உங்க பிள்ளைய கோபப்படும்படி, உங்க பிள்ளைக்கு எது பிடிக்காதோ அதை கோபப்படுறமா நீங்க செய்யும் போது அவன் கோபப்பட்டுருவான். கடைசியில் எரிச்சலை நாவி வந்து உட்காந்துருவான். கடைசியில் எரிச்சலை நாவி வருவதுக்கு நீ என்ன செய்யற, நீ காரணமா இருக்கிற. அதனால கோபப்படாத, அன்பா பேசிட்டே, தம்பி இப்படி செய்யாதா தம்பி, நீ நல்ல பிள்ளடா, நீ வந்து இயேசுவின் பிள்ளடா, நீ ரட்சிக்கப்பட்டுடா, நீ அபிஷேகம் பட்டுடா, நீ அந்நிய பாஷை பேசுறடா, நீ வருநாட்கள் ஒரு பெரிய ஆளா மாறப்படா, அப்படி இருக்கா, என்னடா இப்படி போயிட்டு இருக்க, நீ இப்பெல்லாம் போகக்கூடாது ராசா, நீ நல்ல பையனடா நீயே அப்படின்னு டே விளக்காதவனே, நீ இப்படி செஞ்ச உருப்பட மாட்டடா, நீ தேர மாட்டடா, உன்னை இருடா, நீ ஒண்ணுமெல்லாம் ஆப்பறதே கண்ணார நான் பார்க்க போறேன்டா அப்படின்னு அப்பங்கரை வையக்கூடாது. அப்படி வையும் போது அவனுக்கு கோவந்து, நான் ஒண்ணுமெல்லாம் போறேன், நீ நல்லா அப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் இப்படி சொல்றதுக்கு நீ அப்படி சொல்றதுக்கு நீ என்ன செய்ற, காரணம் நான் ஒண்ணுமெல்லாம் போறேன், நீ நல்லா இரு, நீ மட்டும் நல்லா இரு அப்படின்னா. சிலவர் சொல்றாங்க, ஏமா உன் புருஷனை சொல்லியுமா, அந்த ஆள் பேச சரியில்லைம்மா அப்படின்னா. என்னடா இப்படி பேசுற, ஆமாமா எங்கிட்ட அந்த ஆளை பிடிச்சி வந்த, உன்னால பெரிய துயரமா இருக்கு இப்படி சொல்றாங்க இன்னைக்கு. அவங்க ஒரு அம்மா இப்படி பேசுது, இப்படி கேட்கறான், என் மகன் இப்படி கேட்கறான் என்னைய அப்படிங்குது. எப்படிமா கேட்கறான், உன் புருஷனை சொல்லுவீங்கிறான், அப்பனை பார்த்து இப்படி பேசுறான், எங்க மந்தால புடிச்சு வந்து அப்படின்னு கேட்கறான். இன்னைக்கு பாருங்க, கால காரியங்கள் சூழ்நிலைகள் இப்படி மாறிக்கிட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அப்பா அம்மா வந்து அட்வைஸ் பண்ற விட்டு இவன் வந்து உங்க புருஷனை சொல்லுவீமா அப்படிங்கிறான். கையை இப்படி காட்டுறான், உன் புருஷனை சொல்லுவீமா, ஒழுங்கா இருக்க சொல்லு, உன் புருஷனை வஞ்சிக்கிட்டு இருக்கேன், காலையில் வஞ்சிக்கிட்டு இருக்கான், பாத்துக்க நான் வரேன், வெளியே வரேன், சாயங்காலம் வருவேன், உன் புருஷன் இருக்கக்கூடாது அப்படி போறேன். இன்னைக்கு காலம் சூழ்நிலை இப்படி மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, நல்ல வார்த்தை உள்ள இல்லை இன்னைக்கு. அன்பான வார்த்தை, சந்தோஷமான வார்த்தை, சமான வார்த்தை, இந்த இயேசுவின் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, வான ஒளிஞ்சாலும் பூமி உள்ள அந்த வார்த்தை ஒளியாது. இந்த வார்த்தை உள்ளத்துல இருதய பலகையில எழுதி வச்சுக்கிட்டேன்னா இந்த வார்த்தை உன் குடும்பத்தை வாழ வைக்கும். ஆமென். அவன் முதிர் வயதானாலும் என்ன செய்வானா, அதை கடைபிடிப்பானா, என்ன செய்வானா, முதிர் வயதானாலும் கடைபிடிப்பானா. உன் பிள்ளைய வந்து நீ வந்து நல்ல வழியில் நல்ல போதனையோட என்ன செய்ய நடத்தணுங்க.
கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும். சின்ன பிள்ளையிலே கற்றுக் கொடுக்கணும். வசனத்தை ஒப்பி, வசனத்தை போதி, வசனத்தை சொல்லு, இந்த மாதிரி நடப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கணும். அவனை சொல்ல வச்சு தான் வெளியே போகணும். இது நீ சொன்னதாண்டா உனக்கு சாப்பாடு அப்படின்னு. நாங்களாம் அந்த காலத்தில் வந்து ஜெபத்தை ஒப்பிச்சதான் சாப்பாடு. சரிம்மா? ஒரு ஜெபத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சதான் சாப்பாடு. அப்படிலாம் பட்னியாக கடந்து ஒப்பிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு தான் வந்து நிற்கிறோம் நாங்கள். இந்த காலத்தில் அப்படி ராசா நீ சாப்பிட்டுட்டே படி. இப்போ ஒன்று நீ வந்து ஜெபத்தை படிக்க வேணாம். முதல் ஜெபத்தை தூக்கி ஓரத்தில் வை, பைபிள் தூக்கி வை. நீ சாப்பிடு, காலையிலையும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, நீ ரொம்ப டல்லா இருக்க, உனக்கு எப்போது நேரம் கரெக்டாக சாப்பிட சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த மாயக்காமி ஊட்டி ஒன்றுமா ஆக்குறதுக்கு முதல் இதை ஊட்டியா, இந்த வசனத்தை ஊட்டினா உன் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும். தேவனுடைய வார்த்தை கிடைத்தவனை உட்கொண்ட பிற்பாடு எனக்கு சந்தோஷ சமானம் வந்தது. ஞானிகள் வெட்கப்படும்படியா பேதைகளை ஞானியா மாத்திர வளமா இந்த வார்த்தை கைத்தட்டி பார்க்க சொல்லுங்க. சங்கீதம் 119 போட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தை பேதைகளை ஞானியா மாத்துமா. அப்ப பைத்தியக்காரனை ஒண்ணுமல படிக்காதவன இந்த வார்த்தை உள்ள போச்சுன்னா நீ நல்லபடியா என்ன செய்வ, படிப்ப, நீ நல்லா பரிச்சு எழுதுவ, நல்லா பாஸ் ஆவ, நீ பெயிலாவே ஆக மாட்ட. ஆமென் சொல்லுங்க. அப்ப இது எல்லாம் வந்து பெற்றோர்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். எப்படியே கருத்தாய் போதிக்கணுமா, உட்காரும் போதும் போதிக்கணுமா, எந்திரிக்கும் போதும் போதிக்கணுமா, நடக்கும் போதும் போதிக்கணுமா. இவன் சொன்னா கேட்கவே மாட்டான். இன்னைக்கு அன்னைக்கு அப்பா சொல்றாங்க, இவன் சொல்லு போச்சே கேட்க மாட்டான். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மேல பாத்துக்கிட்டு இருக்கான். என் சொல்லு போச்சே கேட்க மாட்டான். அவன் மேல பாக்குறவன கீழே பாக்குறான். நீ சொல்ல வேண்டிய சொல்லிக்கிட்டே இரு, உள்ளத்துல விதைச்சுக்கிட்டே இரு. விதைக்க ஏதாவது ஒரு வசனம் உள்ள போய் உட்காந்துரு, அந்த வசனம் கிரியை செஞ்சிடும், அந்த வசனம் விளைய வைக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பெற்றோர்கள் வந்து வசனத்தை நல்ல கருத்தா போதுங்க. ரெண்டாவது, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். என்னடா அது, நான் இருக்கிற சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எங்கிட்ட எடுத்து கொடுக்கறது? சும்மா நான் வந்து ஒரு 100 ரூபா 150 எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தேன். இவர் பாட்டுக்கு 500 1000 எடுத்து கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது சாலமன் உடுத்தியதை பார்க்கிலும் நீங்க என்ன அதிகமா உடுத்தி வித்து அழகு பார்க்கறது ஏசப்பா சொல்லியிருக்கார், நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அப்பங்காரை வந்து உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்து கொடுக்குறான் என் மகனுக்கு. அல்லேலூயா. ஆமென். வேதத்தில் இருக்கிறத நம்ம செஞ்சா போதும். வேதத்தில் இருக்கு இல்லாத நம்ம செய்யக்கூடாது. வேதத்தில் என்ன போட்டிருக்கோ அதை சரியா ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம குடும்பம் என்ன செய்யும், நல்லா இருக்கும். அதை வாசிங்க பார்ப்போம். லூக்கா 15:22. பிள்ளைய முகத்துல போற ஒரு சந்தோஷம் வந்து கையை தட்டாப்பாவுக்கு, பிள்ளை நீ இந்த வசனத்தை நீ பிள்ளைய பிடிச்சிக்கங்கப்பா. அம்மா எனக்கு 150 ரூபா ட்ரெஸ் வேணா, எனக்கு 1000 ரூபா ட்ரெஸ் வேணும் கேட்க போதுக்கு இனிமே. சும்மா இருக்க அவனை மொம்பை விலைக்கு வாங்கின மாதிரி ஆகி போச்சு. வசனம் சொல்லுது எப்படி போட்டிருக்கு. அப்பங்காரன் சொல்றான், யாரா வேலைக்காரங்க வாடா அம்மத உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து திருப்பி எனக்கு வாசிங்க பாப்பா. எப்படி போட்டிருக்கு? அப்பொழுது என்ன சொல்றாரு? யார் ரோட்ல போறவனுக்கா, தெருவில் போறவனுக்கா? யாருக்கு? மகனுக்கு. அல்லேலூயா. அதனால பெற்றோர்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போறதுக்கு வாங்கியாருங்க. வேதம் சொல்லுதையா, நான் சொல்ல கிடையாது. நான் இருக்கிற கஷ்டத்துல 300 ரூபா சம்பாதத்துல இவ பாட்டுக்கு 1000 ரூபா ட்ரெஸ் கேட்க போறாளேன்னு கவலைப்படாத. 1000 ரூபா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற தேவன் உனக்கு ஒரு வழியை உருவாக்கி தருவார். உயர்ந்த வஸ்திரத்தை உன் பிள்ளைக்கு என்ன செய்ய, எடுத்து போடு. அல்லேலூயா. நீ உயர்ந்த வஸ்திரத்தை நீ போடணும்னா தேவன் உன்னை உயர்ந்த வஸ்திரத்தை எடுக்கிறதுக்கு ஒன்று என்ன செய்வார், தகுதிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம் பாருங்க. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பெற்றோர்கள் நிறைய செய்யாதனால இன்னைக்கு பிள்ளைகள் தருகிட்டு போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அல்லேலூயா. இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 12:14 முடிக்க பாரு. 2 கொரிந்தியர் 12:14 சீக்கிரம். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கணும்? இன்னைக்கு தாய்மார்க்க தாப்பமார்க்க பிள்ளைகளுக்கு கடனை வச்சுட்டு போயிடாதீங்க. பிள்ளைகளுக்கு நீங்க தான் என்ன செய்யணும், நகனட்ட. அது அப்ப என்ன செய்யணும் கேட்டா, வசனம் சொல்லுது, நீங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பலனை கொடுப்பேன் அப்படிங்கிறார். எப்படி போட்டிருக்கு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் வீடு கட்டி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் நகனட்டை வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு வெறுமையா பிள்ளைகளை நீங்க என்ன செய்ய வைக்கக்கூடாது, அனாதைய பிள்ளைகளை வைக்கக்கூடாது. நீ ராஜா விட்டு பிள்ளை,
உன் தாத்தா எப்படிப்பட்டவர், உன் முப்பாட்டை எப்படிப்பட்டவர், ஆபிரகாம் எப்படிப்பட்டவர், யாக்கோபு எப்படிப்பட்டவர், தாவீது எப்படிப்பட்டவர், யோசேப்பு எப்படிப்பட்டவர், அவர்கள் உங்க கண்ணு மணல் வச்சு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. உன் வாழ்க்கை செழிப்பா மாறிடும், உன் வாழ்க்கை உயர்ந்துடும், உன் வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கையா மாறிடும். ஆபிரகாம் எப்படி, அவர் ஆசீர்வாதம் பூமி என்ன செய்யல, தாங்கல. அந்த வழியில நீ என்ன செஞ்சிருக்கிற, வந்திருக்கிற. எந்த வழியில வந்திருக்கிற சொல்லுங்க. நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் அப்படி உங்களுக்கு ஆபிரகாம் சந்ததி எப்படிங்க அப்படின்னு கேட்டா, நீ கலாத்தியர் 3:27-29 வாசித்து பார்த்துக்க, அது தெரியுது உனக்கு நீ ஆபிரகாம் சந்ததின்னு. அப்ப அடிக்கடி என்ன செய்யணும், நீ யாரு அப்படிங்கறத வெளிக்காட்டணும். நீ யாருங்கிறத என்ன செய்யணும், சொல்லி காட்டு. தர்த்தமான வாழ்க்கை வாழாத, ஒரு கஷ்டப்படுற வாழ்க்கை வாழாத, ஒரு நொந்து போன வாழ்க்கை, கடங்கர வாழ்க்கை இது வாழாத. ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு துக்கப்படு, வேதனைப்படு, கடங்கர வாழ்க்கை வாழு. ஆனா நீ எல்லா கடனும் அடைத்து நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்க முடியாத என் தகப்பன் உன்னை மாற்றி அமைச்சிருக்காரு. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால அதை நிறைவாக்கி முடித்துட்டாரு. அவர் ரத்தத்தால உனக்கு ஐஸ்வர்யம் வந்து விட்டது என்பதை மறந்து விடாது. அவர் ரத்தத்தால நீ ஆபிரகாம் சந்ததியை மாறிட்ட. அப்பனா இந்த வசனத்தை நீ எடுத்து பேசு, இந்த வசனத்தை எடுத்து சொல்லு. உன் வாழ்க்கை தரித்திரமான வாழ்க்கையா இருக்கா, உன் வாழ்க்கை ஒண்ணுமில்லாத வாழ்க்கையா இருக்கா, உன் வாழ்க்கை கடங்கர வாழ்க்கையா இருக்கா, அப்ப நீ யாருங்கிறத காட்டு, நீ யாருங்கிறத பேசு. எங்க நீங்க ஒரு இடத்துக்கு கடை வாங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, அங்க போய் கேட்கற இடத்துல ஜீவா உங்களுக்கு என்ன இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு என்ன கேட்பான். உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, எனக்கு அந்த வீடு இருக்கு, இந்த இடம் இருக்கு, இந்த இருக்கு, இது இருக்கு, இந்த பத்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா பார்ப்பான். ஓ இவ்வளவு சொத்து இருக்கா, சரி உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்பேன். உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் வெறும் ஆளு, நானே என் பொண்டாட்டி 2 பிள்ளை, ஒண்ணு கிடையாது, வெளியே போன்றியான். எந்த நம்பி உனக்கு கொடுக்க சொல்ற, உனக்கு வீடு இருக்கா சொல்லு தர்றேன், இடம் இருக்கா சொல்லு தர்றேன் அப்படின்வான். அப்ப எனக்கு இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அவன் கொடுத்துருவான். அதே மாதிரி நீ என்ன செய்யி, இல்லாதது இருக்கு போல அழைக்கிறது அவன்கிட்ட. எனக்கு சொத்து இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, எனக்கு தோட்டம் இருக்கு, எனக்கு துறவு இருக்கு, எனக்கு வயக்காடு இருக்கு, எனக்கு 4 வீலர் இருக்கு, எனக்கு 2 வீலர் இருக்கு, எல்லாம் வரப்போது என் தகப்பன் கொடுக்க போறாரு. அப்படி பேச பழகு, அப்படி பேசி அது உன்னை தேடி வருமையா. எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டா, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எடுத்து பேசு. கலாத்தியர் 3:29 எடுத்து பேசு. கலாத்தியர் 3:29 சீக்கிரம். நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே அப்ப சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கலாத்தியர் 3:29 படி இயேசு சிலுவையில் ரத்த சிந்தி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் ஆபிரகாமின் சந்ததி, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது. நான் செழிப்பாவே, நான் அநேக ஜாதிகளை ஆளுவேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி நீங்க என்ன செய்யணும், பேசணும். இப்படி பேசிட்டீங்கன்னா நீங்க செழிச்சிருவீங்க, உங்க பிள்ளைக்கு வீடு வாங்கி கொடுத்துருவீங்க, உங்க பிள்ளைக்கு நகநட்டை வாங்கி கொடுத்துருவீங்க, உங்க பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வச்சிருவீங்க. கடைசியில் வெறுமையா உங்க பிள்ளை என்ன செய்ய அனுப்பாதீங்க. சில பேர் என் பிள்ளைக்கு 100 போட்டேன், என் பிள்ளைக்கு 50 போட்டேன், என் பிள்ளைக்கு 20 போட்டேன், அப்படின்னா நீ 20 போடு, நான் 20,000 போட போறேன், என் தகப்ப ஏசு அப்படி செய்ய போறாரு. அப்படி பேசு, சும்மா பேசுற ஒன்று குறைஞ்சு போயிடக்கூடாது. என் தகப்பையை வெட்கப்படுத்த விட மாட்டார். என் பிள்ளைக்கு 100 போட்டேன், அப்படியா 100? என் தகப்பன் இயேசு 100க்கு மேல போட போறாரு, அவர் எல்லாம் செய்ய போறாரு, நான் ஒன்றும் இல்லை, நான் சும்மா இருப்பேன், அவர் எல்லாம் பார்த்துக்கூட. அப்படி பேசு. ஆண்டவர் ஒன்று ஆசீர்வாதம் நினைச்சுவாரு, பிறகு பண்ணுவார். அதாவது பிள்ளைகளை நீங்க நல்லா நடத்தணும். இப்படி ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துன்னு வார்த்தையை போதிக்கிற. இன்னொரு வசனம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் கடைசி ஒரு வசனம், பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ணணும். என்ன சொன்னா எல்லாம் சொல்லுங்க, பெற்றோர்கள் சொல்லுங்க, பெற்றோர்கள் அப்பா அம்மா கை தூக்கு, அப்பா அம்மா கை தூக்கு. என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைய வாழ்ந்திருக்கும் அப்படிங்கிற ஆசீர்வாதம். இப்போ உன் பிள்ளை நீ குழந்தை கையில் வச்சிருக்கியா, நீ வார வார விரித்தடைந்து தாவீது போல பெரிய ஆளா வாழ போற, என் செல்லம், என் ராசா, என் கண்ணுக்குட்டு, தாவீது போல வளர போற. ஜெபாவி தானியேல் போல ஜெபாவி உனக்கு வருவதாக, தாவீது போல ஆராதனை அபிஷேகம் உனக்கு வருவதாக, சாலமோனை போல ஐஸ்வர்யம் உனக்கு வருவதாக, சாலமோன் ஐஸ்வர்யம் உனக்கு வரப்போதா ராசா, என் செல்லம், என் கிளியே, ராசாத்தி அப்படின்னு சொல்லி என்னச்சி கொஞ்சம் விளாடு. அப்பன மாதிரி இருக்கியே, என் தாத்தன மாதிரி இருக்கியே, எங்க உங்களை மாதிரி இருக்காங்க படுவாய் பயல, அவனை போய் கூப்பிட்டுறாத, விளங்காதவன். அவனை கூப்பிட்டு அவன் சுவாபம் உனக்கு வந்துரு. நீ பேசுறது நல்ல வார்த்தை பேசு. பரம்பரை சாபம் உனக்கு உன் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. முப்பாட்டம் ஜாமலாம் கிடக்கும், நீ கூப்பிடாத. அப்பே மாதிரி வருவதாக, என் தாத்தா மாதிரி இருக்காரு, என் தாத்தா கையை என் பிள்ளைக்கு இருக்கிறது அப்பா அப்படி மட்டும் சொல்லிவிடாத. தாத்தா ஆவி உனக்கு வந்துரு. தாத்தா ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாரு, அவர் ஆவி கூப்பிட்டாரு பிள்ளைக்கு, என் தாத்தா மாதிரி. ஏமா என் பாருங்களே, என் பிள்ளை விரல நம்ம தாத்தா மாதிரி இருக்கலாமா, இந்த விரல அப்படியே இருக்கலாமா, தாத்தா அப்படியே இருக்கமா, உரிச்சு வச்சிருக்கிறோமா, தாத்தா தாத்தா ஆவி டிவி வந்து உட்காந்துரும். அதுக்கு நீ காரணம் ஆயிராத. அதனால நீ அதெல்லாம் பேசாத. வார்த்தை வாக்குத்தத்தை பிள்ளை மேல வை. வாக்குத்தை எது மேல வைக்கணும், பிள்ளை மேல வை. நீ வெளியே புறப்பட்டு போய், பொம்பளை பிள்ளை இருந்தா நீ வெளியே புறப்பட்டு கொளுத்த கண்டு போல மகாராணி போல வாழ போற. என் மக அப்படி வாழ போறாமா அப்படி பேசு. அப்படி
நீ பேசினபடியே ஏற்ற வேலையில சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உன்னை வாழ வைக்கும். இந்த வார்த்தையாகிய விதை அது விளையும். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்லுவோம் பிள்ளை மேல விதை அது கடைசியில் மரமா வளர்ந்து அநேகரை ஆளும்படியாக உன்னை ஒரு பல்லக்கில் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல என் தேவன் உன் பிள்ளை ஆசீர்வாதத்தை உன்னை பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒண்ணுமே இல்லாம வெறுமையா குழந்தைய பெற்றிருக்கீங்களா, ஒன்னும் பயப்படாதீங்க. பிள்ளை மேல சொத்தை வைங்க, சொத்தை வைங்க, வாக்குத்தத்தை பிள்ளை மேல வைங்க. பிள்ளை மேல அப்படி தடவை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே பலப்படுவதாக, சுகம் உண்டவதாக அப்படின்னு சொல்லி பிள்ளை தடவை கொடுத்து வாக்குத்தை சொல்லி சொல்லி பிள்ளை மேல வைங்க. ஆனா அப்படித்தான் இவர் இந்த ஒரு வசனம் தருங்க. ஆதியாகமம் 27 சீக்கிரம், ஆதியாகமம் 27, 28, 29. இப்ப எல்லாம் அந்த வசனத்தை எடுங்க சீக்கிரம், எல்லாம் பக்கத்தை சொல்லுங்க சீக்கிரம். பைபிள் எடுங்க. ஆதியாகமம் 27, 28, 29, பக்கம் 33 எல்லாம் எடுங்க. தாய்மாரு, அம்மாமாரு, அப்பாமாரு, தாத்தாமாரு, பாட்டிமாரு எல்லாம் அந்த வசனத்தை முதல் எடுங்க, தொடங்க. எல்லாம் பிள்ளைகளை இப்படி சொல்லி தான் ஆசீர்வதிக்கணும். இனிமே பிள்ளைகளை இப்படி சொல்லி ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளை இப்படி வாயை திறந்து சொல்லுங்க. பிள்ளை மேல தலையில கையை வச்சு நீ இப்படி இருக்க போறா மவனே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய நீ ஆசீர்வதிக்கணும். அப்படி சொல்லும் போது நீ சொத்து சேர்த்ததை காட்டிலும் உன்னை காட்டிலும் 1000 மடங்கு அவன் சொத்து சேர்த்து பெரிய ஆளா மாற போறான். அப்படிப்பட்ட கிருபை உனக்கு வரப்போகுது. கைத்து டப்பக்கு நடிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப ஈசா யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்காது பாருங்க, வாசிங்க. இப்ப இங்கதான் ஆசீர்வாதமான ஜெபம். தேவன் உனக்கு இப்ப பாருங்க, இப்ப உங்க பிள்ளை கையை பிடிச்சுக்கிட்டு தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு தந்தருவராக அப்படின்னு அப்பங்காரி மகனை பார்த்து பேசு. தாய்காரி அம்மாகாரி பிள்ளையை பார்த்து பேசு. அது அப்படியே நடந்துடும். பார்த்துக்கல நீ பட்ட அவதி, நீ பட்ட கஷ்டம், நீ பட்ட கடன் பிரச்சனை, நீ ஊரை விட்டு ஓடுது அப்படி உன் மகன்காரன் படவே மாட்டா. நீ நைட்டு 12 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒன்ன காலமா போயிடும். உன் மகன் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை என்ன செய்ய போறா, வாழ போறா. இப்படிப்பட்ட வார்த்தை உன் பிள்ளை மேல வையா வச்சுல சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? எங்க அம்மா மாதிரி அப்பா மாதிரி பேசுங்க பாப்போம், சொல்லுங்க. பிள்ளை மேல கை வச்சு சொல்லு. தேவன் உனக்கு என்ன எங்களை பேசுறதுக்கே காசு கேட்குறீங்க, நீங்களாம் எங்க போய் ஜெபிக்க போறீங்க? அதனால இப்ப பிள்ளை பக்கத்துல நான் வீட்டுல போய் பிள்ளைய கூட்டு வாடா மவனே சொல்லி தலையில கையை வச்சு சொல்லிவிடு. எப்படி போட்டிருக்கு? தேவன் உனக்கு வானத்து மணியும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தல்வராக. ஜனங்கள் உன்னை சேவிக்க போறாங்க, ஜாதிகள் உன்னை வணங்க போறாங்க, உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உனக்கு மனவார்கள், உன்னை சபிக்கிறவர்களே சபிக்கப்பட்டுள்ளோம், உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லி பிள்ளையை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, ஆசீர்வதிச்சிருங்க. டெய்லி சொல்லுங்க, தப்பே கிடையாது. டெய்லி இந்த வார்த்தையை விதைச்சிருங்க. இந்த வார்த்தையை விதைக்க 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 நாங்கம்மா அவன் முன்னேற்றத்தை யாருமே தடுக்க முடியாது, அவன் உயர்வை யாருமே தடுக்க முடியாது. ஒன்றை காட்டிலும் நீ படிக்காமல் இருந்திருக்கலாம், நீ ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம், நீ கஷ்டப்பட்டிருக்கலாம், நீ வேதனைப்பட்டிருக்கலாம், நெத்தி ஒரு நிலத்தில் சிந்தி வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் உன் பிள்ளை ஒரு சுகமான வாழ்க்கை வாழும்படி நீ கண்ணார நீ என்ன செய்வ பார்ப்ப. இந்த வார்த்தை அப்படி என்ன செய்ய போகுது? இந்த வார்த்தையை யாக்கோபு சொல்லி ஈசா ஆசீர்வதிச்சாருங்க. யாக்கோபுடைய அப்பா யாக்கோபு வார்த்தை சொல்லி வச்சா. இந்த வார்த்தையின்படி யாக்கோபுக்கு நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சுல. அதே மாதிரி உங்க பிள்ளைக்கு என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. ஆமென், ஆமென். எல்லாம் எந்திரிச்சு இல்லைங்க அப்படியே. சோத்ர ஆண்டவரே, சோத்ர ஆண்டவரே, சோத்ர ஆண்டவரே. தகப்பனே மே துதிக்கிறேன், பிதாவே மே துதிக்கிறேன், ஆவியானவரே மே துதிக்கிறேன், நல்லவரே மே துதிக்கிறேன், அப்பா மே துதிக்கிறேன். ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் கர்த்தராக ஒரு சுதந்திரம், கற்பத்துக்கு கர்த்தராக ஒரு கிடைக்கும் பலன். அப்பா மே நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே மே துதிக்கிறோம், கர்த்தாவே மே துதிக்கிறோம், விண்ணக தந்தையே மே துதிக்கிறோம் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல தேவனே வல்ல தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், உன்னத தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, நீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ. 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தா,
5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பொன்னோடு பொருளோடு பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவ உணவளித்தார். காடைகள் பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும் அவர் விரும்புகிறார். உன் சந்ததி இவ்வளவாய் பேர் இருக்கும். நீதிமான் எப்படி பணமரத்தை போல செலுத்தையும் வளருவானோ உன் சந்தை இவ்வளவாய் பல இருக்கும். இதோ நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையை சேவிப்போம். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நீ பெருகுவாய். உன் மனைவி வீட்டு கனி கொடுக்க திராட்சை கொடி போல் இருப்பார். சீயன் குமாரத்தை நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலை நீ ஆர்ப்பரி. நீ பிள்ளைகளின் சமானத்தை நீ பார்ப்பாய். இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் சொந்தமாக்கி கொடுக்கிற தகப்பன எங்கள் பிள்ளைக்கு நீடிய ஆயுள் தந்து எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பலவீன தாக்குதல் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து வழி நடத்துங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அமைச்சு தாங்க தகப்பன. என் பிள்ளைகள் திருமண காரியம் அற்புதமாக அதிசயமாக நடக்க வேண்டும் தகப்பன. என் பிள்ளைகள் ஞானத்திலே குறைவாக இருந்தால் ஞானத்திலே சரியாக நடக்க கிருபை தாருங்க தகப்பன. பிள்ளைகள் போகும்போது வரும்போது அப்படி சமூகம் முன்னால செல்லட்டும். உடைய ரத்தத்தின் வல்லமை பாதுகாப்பின் வல்லமை கூட இருக்கட்டும். இதுவரை நடத்தி வந்த எபினேசரை நீங்க இன்னும் நடத்த போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கூட இருப்பதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர்,
அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.